ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரெசிபி என்னென்னா கோதுமை ரவை. இது ஆல்ரெடி நான் வெறும் வடைச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 கை கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து. இந்த ரெசிபிக்கு உளுந்து போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் உளுந்து போட்டு செய்கிறேன். கொஞ்சமாக இந்த பருப்பும் உளுந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். ப்ரௌன் ஆச்சு அப்படின்னாக்கா போதும். அடுத்து நம்ம வேக 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 அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது, டேஸ்ட் கிடைக்காது. ஒரு நார்மலாக இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கலராகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன போடணும்னா கருவேப்பிலை, வரமிளகா 2 வரமிளகா போட்டுக்கணும். ஒரு பல்லாரி வெங்காயம். நான் டீ குடிக்கிற டம்ளரில் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் போடுற பொருள்லாம் அளவு பார்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேரட் வணங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வணங்கிருச்சு. இதில் நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, அப்போ 4 டம்ளர் ரவைக்கு 8 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இதில் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் 8 டம்ளர். அடுப்பை கொஞ்சம் ஹை லெவலில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு, இன்னும் அந்த கொதியில் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ரவையை
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். ஏன்னா மொத்தமாக போட்டுட்டு நம்ம அப்புறம் கிளறிக்கலாம்னு விட்டோம் அப்படின்னாக்கா கெட்டி ஆகிக்கும். அப்புறம் ரொம்ப பபிள்ஸ் சேர்ந்து கொஞ்சம் வெந்து வேகாமையும் இப்படி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரியாக வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. காயும் நல்லா 3/4 வேக்காடு வந்துருச்சு. பீன்ஸு கேரட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நானே வீடியோ எடுக்கிறதுனால சரியாக கொட்டி கிளற முடியாது, அதனால் கொட்டிட்டு உங்களுக்கு நான் கிளறேன். தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ போடுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னாக்கா கிளறிக்கிட்டே இருக்கும் கை விடாமல். இல்லைன்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்து கெட்டி சேர்ந்துக்கும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தெரிக்கும், பொட்ட 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 பொட்டன்னு தெரிக்கும். கையில் பட்டுச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும். போதும், இந்த தண்ணியே அளவாக இருக்குது. மேற்கொண்டு தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. நம்ம கொதிக்க வச்சதில் ஒரு 1/4 டம்ளர் போயிடும். கொஞ்ச நேரம் அப்படி சமப்படுத்திட்டு கொஞ்சம் விட்டு விட்டு கலரணும் அப்படின்னாக்கா அப்போ தான் அந்த ஒரு திரடாக கொடுக்கும், கொல கொலன்னு இல்லாமல். எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படியோ, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கொல கொலன்னு வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சரி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொட்டினதுக்கப்புறம் தான் பெரிய ப்ராசஸ்ஸே ரவையில். ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் மூடி வைக்கணும். அப்படின்னா தான் அது நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நல்லா வந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்படி கொஞ்சம் அப்படி திரடாக இருக்கா? இப்படி தான் சாப்பிட தோணும், சாப்பிட பிடிக்கும் எனக்கு. நம்ம போட்ட காய்கறி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு. கொஞ்சமாக போட்டுட்டு லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்கள். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தெரியுதா கலரு? தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன போடணுமோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கங்க. சரிங்களா? ஓகே, பாய். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.